கிள்ளியூர் சட்டப்பேரவை தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிள்ளியூர், கருங்கல், புதுக்கடை, கொல்லங்கோடு, ஏழுதேசம், தேங்காய்பட்டணம், பாலப்பள்ளம் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. இந்த தொகுதியில வாழை, தென்னை விளைச்சல்னு விவசாயம் பிரதான தொழிலா இருக்கு. அதுபோல மீன்பிடி தொழிலும் மக்களுடைய முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியலின்படி இந்த தொகுதியில 1,23,143 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த தொகுதியில 1,20,678 பெண் வாக்காளர்கள், 16 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் அப்படின்னு மொத்தமா 2,43,837 வாக்காளர்கள் இருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதியில இதுவரைக்கும் நடந்த தேர்தல்கள்ல அதிகபட்சமா காங்கிரஸ் 8 முறை வெற்றியை வசமாக்கியிருக்கு. ஜனதா கட்சி 3 முறை ஜெயிச்சிருக்கு. தமிழ் மாநில காங்கிரஸ் 2 முறையும், ஜனதா தளம், சுயேட்சை தலா 1 முறையும் வெற்றியை வசமாக்கியிருக்காங்க. இந்த தொகுதியில கடந்த 2021 தேர்தலில் திமுக கூட்டணியில களமிறங்கிய காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் 1,01,541 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கினாரு. அதிமுக கூட்டணியில இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்ட தமாக வேட்பாளர் ஜூட் தேவ் 46,141 வாக்குகளை பெற்று தோற்றாரு. 55,400 வாக்குகள் வித்தியாசத்துல ராஜேஷ்குமார் ஜெயிச்சாரு. இந்த தொகுதியில 2006 தேர்தலில் இருந்து காங்கிரஸ் தொடர்ச்சியா ஜெயிச்சிட்டு வருது. இப்போ தேர்தல் நெருங்க கிள்ளியூர் தொகுதி மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு அப்படிங்கறத கேட்கலாம். மீனவ கிராமமான தூத்தூரில் பல வருடங்களாக செயல்பட்டு வருகின்றது ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். இதனை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக மாற்றி தர வேண்டும். மீனவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் அவர்களை மீட்பதற்காக ஹெலிகாப்டர் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறோம். இதுவரைக்கும் அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு கடல் ஆம்புலன்ஸ் கூட எந்த துறைமுகங்களிலுமே கிடையாது. பல்வேறு பிரச்சனைகளை அப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். சமவெளி இருக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை மாதிரி கடலுக்கென்று இதுவரைக்கும் பேரிடர் மேலாண்மை குழுவை அமைப்பை நிறுவப்படவில்லை. இது ஒரு பெரும் குறையாக இருக்கிறது. அரசு கயர் தொழில் நிறுவனம் இருக்குது, அது செயல்படுதா இல்லையானே தெரியல. அப்படி ஒரு இதில் ஒரு மானியம் இது ஃபண்ட் இல்லாமல் அது முடங்கி கிடக்குது. அதை முன்னேற செய்து தரணும். ரெண்டாவது ஈக்கிள் தொழில், தென்னை மர தொழில், இது நல்ல ஒரு தொழில். அது இங்கே முக்கியமாக நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அரசு ஏதாவது மானிய உதவிகள் செய்து நடந்து அதை நடத்த ஒரு சப்போர்ட் செய்து தரணும். குறிப்பாக சாலைகள் எல்லாம் பழுதடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். தினமும் விபத்து நடந்து பல உயிர்கள் காணாமல் போய் கொண்டிருக்கிறது, இளைஞர்கள் குறிப்பாக. மேலும் விவசாயத்திற்கு இங்கு பயன்படுத்தப்படும் தண்ணீரானது பட்டணம் இடதுகரை நெய்யார் சேனலில் இருந்து இங்கு வந்து பல ஆண்டுகள் விவசாயம் செய்து தற்போது இங்கு தண்ணீருக்கு எந்தவித சூழலும் இல்லை, தண்ணீர் கிடைக்கவில்லை. விவசாயிகள் மிகவும் வேதனையில் உள்ளார்கள்.